வணக்கம், நான் டாக்டர் காஞ்சனா. இந்திய மருத்துவத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் உடலில் தலையறிந்த சிறுநீரக தேய்மான மற்றும் நீண்ட சிறுநீரக தேய்மான பற்றி பேச போகின்றோம். பல நோயாளிகள் குழப்பமாக உள்ளனர். அவர்களுக்கு ஆகாத கிட்னி நோயா இருக்கின்றதா அல்லது நீண்ட கால கிட்னி நோயா இருக்கின்றதா? ஆகவே இன்றைக்கு நாம் இந்த தலைப்பில் பேசுவோம். அது எல்லாருக்கும் தெரிந்துவிடும். சிறுநீரகத்தின் வேலை தூய்மைப்படுத்துவது, அதன் வேலை தூய்மைப்படுத்துவது, அதாவது நம் உடலில் மாசுபட்ட பொருட்கள், கழிவு பொருட்கள் இருக்கும். கிரேட்டினின் மற்றும் யூரியாவின் நுண்ணியை வெளியே அனுபவிக்கின்றது. ஆகையால் இன்னைக்கு நாம் இது குறித்து பேசுவோம். கடைசியாக அக்யூட் கிட்னிக்கு என்ன ஆகுமோ அது எங்கள் சிறுநீரகம். அதுக்கு பின்னுடைய பல காரணங்கள் உள்ளன. அவை மோசமாக இருக்கும். எனவே காரணங்களை பார்த்தால் அது ஏதேனுமாக இருக்க முடியும் போன்ற வேதிகள் அல்லது மிகுந்த மருந்துகள் ஆகியவற்றை காணலாம். அதன் பின்னணி காரணமாக இருக்கலாம் என்றால் அது மிக அதிகமான இரத்த அழுத்தமாக இருக்கலாம். மேலும் சர்க்கரையும் உள்ளது. இந்த பொருட்கள் கிட்னிக்கை கெடுக்க மிகுந்ததுமாக உள்ளன. எனவே போன்றுதான் கிட்னி சர்க்கரை உள்ளது, நீண்ட காலமாக சர்க்கரை உள்ளது மற்றும் பிபி நோயாளியும் நீண்ட காலமாக உள்ளார். நீர்க்கழுத்து மெதுவாக கிடக்க ஆரம்பிக்கும் போது இந்த இரண்டு பிராந்தியங்கள் மூலமாக அல்லது வேறு எந்த காரணிகளாலும் நீர்க்கழுத்து நமக்கு ஏற்படுகின்றது அல்லது அது ஆரோக்கியமாக இல்லை என்றால் அது நிரந்தரமாக குறிப்பிடுகின்றோம். சிறுநீரகம் என்பது சற்று முன்பு நிறுத்துவதால் அதனை நாங்கள் நிறுத்துவோம். ஆகஸ்ட் எத்தனை நோய்கள் அல்லது ஆகஸ்ட் எத்தனை? இப்போது ஏற்கனவே வார்த்தையால் என்னென்ன வரலாம்? சில வேதிச்சாரங்கள், மருந்துகள் போன்றவை இருக்கும். அதாவது நமக்கு முதலில் வரும் வலி நிவாரணி என்கிற மருந்துகள், நாம் வாழைப்பழத்தை சாப்பிடுவோம் என்று நினைவிருந்தோம். ஆனால் நமக்கு நல்ல மருத்துவர்களிடம் செல்வதற்கு அவர்கள் அதை அறியாமல் இருக்கின்றனர். உங்களுக்கு தலைவலி இருக்கின்றதால் அல்லது உங்கள் கால்களில் வலி இருக்கின்றது அல்லது உடலின் எந்த பகுதியில் உங்களுக்கு வலி இருப்பின் நீங்கள் என்ன செய்வீங்கள்? நீங்கள் முதல்ல மெடிக்கல் ஸ்டோர் செல்கின்றீர்கள். அங்கு மெடிக்கல் ஸ்டோர் வாலா உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வாலா கொடுக்கின்றார். அது இப்போது அவர் நீங்கள் சாப்பிடும் அல்லது சாப்பிடுவதால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் உண்ணுகிறீர்கள். அது உங்கள் சிறுநீரகத்தை என்ன செய்கிறது? உள்ளே உள்ள கிரியாடின் மற்றும் யூரியா, மேலும் அவை வேஸ்ட் மெட்டீரியல், வெளியே வர முடியாது. ஏனெனில் நீங்கள் அதை அதிகமாக உருகுகின்றீர்கள். நீங்கள் பார்த்திருப்பீங்க அப்படின்ட்டு அந்த பெயின் கில்லரை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். உங்களின் கிரியேட்டின் மற்றும் யூரியா அதிகரிப்பதால் உங்கள் கால்களில் வீக்கம் உண்டாகும். நீங்கள் பயந்து விடுவீர்கள். உங்களுக்கு வீணா உண்டாகும். ஆப்பு நீங்கள் இப்போது எண்ணுவீர்கள், நாம் கடந்த வாரம் கேப்டி பற்றிய சோதனையை நடத்தினோம். அதில் எங்கள் கிரியேட்டின் அளவு இருக்கின்றது, யூரியாவின் அளவு அச்சாணி வழக்கம். ஆகவே இந்த வாரம் அச்சாணி ஏற்கனவே கால்களில் வீக்கம் ஏற்பட்டதாகும். நீங்கள் மீண்டும் மருத்துவர்களிடம் வருகின்றீர்கள். அவங்க செய்யப்படுகின்றன. ஆகையால் உங்களுக்கு உங்கள் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவு அது நேரடியாக மாறிவிட்டது. அது 10 அல்லது 9 முடிந்து விட்டது. அதன் பின்னணி இதுவே. நீங்கள் மிகுந்த அளவில் ரோஜாவை போலவே உண்டு வந்துள்ளீர்கள். பெயின்கில்லர்களை மிகுந்த அளவில் உண்டு வந்துள்ளீர்கள் மற்றும் அது உங்கள் கிளைக்கிழமையை பாதித்துள்ளது. அவர் தங்கள் வேலையை நிறுத்தியுள்ளார். நாம் மற்றொரு பிராந்தியத்துக்கு செல்வதாக இருந்தால் அது ஓத்திருக்குமாக இருக்கும். ஓத்திருக்கும் மேலகிரணா மேலுலக ஸ்கேன் என்ன ஆகும்? ஏதேனும் நோயால் பாதிக்கப்படும் மருந்து முதலில் மருத்துவர் அந்த வழக்கை ஆய்வு செய்வதற்கு சிடி ஸ்கேன் செய்வார். சிடி ஸ்கேன் 2 வகையானது ஆகும். ஒன்று பிளேன் சிடி ஸ்கேன் ஆகும். மற்றொன்று கான்ட்ராஸ்ட் இங்க், அதாவது கான்ட்ராஸ்ட் சிடி ஸ்கேன் ஆகும். நீங்கள் சாதாரண அதை செய்கிறீர்கள் என்றால் அதில் அதிக பிரச்சனைகள் இல்லை. ஆனால் நீங்கள் கட்டாயமாக ஓத்திருக்கும் மேலகிரணா மேலுலக ஸ்கேன் செய்ய வேண்டி இருக்கின்றது. உங்களுக்கு செய்ய வேண்டியது மற்றும் அவர் அவசர வேண்டுமா? இதை தவிர அப்போஸ் மட்டுமே உங்கள் முழுமையான சிகிச்சை முடியும். ஆகவே மருத்துவர்கள் ஒத்திருக்கும் மேலகிரணா மேலுலக ஸ்கேன் செய்வார்களாக. முதலில் அவர் நோயாளிகள் தங்கள் கேப்டியை சரிபார்க்கின்றனர். அப்போது அது சாதாரணமாக இருக்கும். ஆனால் கஸ்ட்ரைட்டிஸ் நீங்கள் ஒரு சிட் ஸ்கைனை செய்யும்போது ஏன் சில நேரம் பிறந்த சட்டன் கிட்னே நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் உள்ளது. அதில் ஒரு அயோடின் இருக்கும். ஆக ரேடியேஷன்கள் வெளிவருகின்றன. அது முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது ரேடியோ ஐசோடோப் அயோடின் என்ற முத்திரையாகும். இந்த பொருட்கள் பயன்படுத்தப்படும் போது அது கிளைக்கு தொடர்ந்து செவலாகிவிடும் மற்றும் அதனால் எங்கள் கிளை வேலை நிறுத்தவிடும். அப்போது நோயாளி அவர் காண்பிக்கும் அறிகுறிகள் ஆரம்பிக்கும். பரோமேஸ் வெலினாரி. உங்களுக்கு பலவீனம் ஏற்படுகிறது. நீங்கள் அழுகிறீர்கள். இதுவேனில் அனைத்து விஷயங்களும் நமது கிட்னி நோய்க்குள் வந்து விடுகின்றன. இதை அகிலாண்டுகளாக வரையறுக்கின்றன. நோய்க்கும் செய்யப்பட்டது தொழில் முனையான சிறையான கிளை நோயு என்று பேசுவோம். சிறானு கிளை நோயாய் முக்கியமாக பழைய நோயாய் என்பது முறியடிக்கும்.
யாரும் இருக்கலாம். பிபி பிரச்சனையும் ரொம்ப நீளமாக இருக்கும். அவங்களுக்கு சர்க்கரை பிரச்சனையும் இருக்கும். அவர்கள் மிக நீண்ட காலமாக மருந்துகளை பெறுகின்றனர், மாறாக அதை விட்டுவிடுகின்றனர். அவர்கள் தன்னுடைய பிபி, சர்க்கரை இவை அனைத்தும் கட்டுப்பாடு செய்து விடவில்லை. அதற்கு அவர்களுக்கு தொழில் முனையான சிறையான கிளை நோயின் வாய்ப்புகள் உள்ளன. ஆயினும் இதனால் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாகின்றது. ஆகும் இரத்த வெளிப்பாடு அதன் மூலம் புறப்பாதையில் மிக அதிக அழுத்தத்துடன் வரும்போது புறப்பாதைகள் மிகவும் அவர்கள் மெல்ல அழிவு தொடங்குவார்கள். அது அவர்கள் தீவிரமாக அழிவாகி விடாது, ஏனெனில் அது நீண்ட காலமானது. உங்கள் இரத்த அழுத்தம் மிகவும் பழையது மற்றும் நீங்கள் மருந்துகளை கொண்டு வருவதில்லை. உங்கள் பிபி அதிகரிக்கும் போது மட்டுமே நீங்கள் மருந்துகளை எடுக்கின்றீர்கள். இதனால் நெப்ரோன்கள் மெதுவாக சேதப்படுவது தொடங்கும், ஏனெனில் மேலும் அதிவேக மற்றும் அதிக அளவில் இரத்த பாய்ச்சல் நடக்கும். இந்த அதிவேக மற்றும் அதிக அளவில் இரத்த பாய்ச்சல் அதை சேதப்படுத்த தொடங்கும். இதனால் மருந்துகள் உறிண்டுவிடும். அது மேலும் அதிகரிக்கும். ஆகையால் நமக்கு இதை பற்றியே பேச வேண்டுமானால் சர்க்கரை மிகவும் பொறுப்புமிக்க பொதுவாக இருக்கின்றது கிட்னி நோயாளிக்கும். ஏனெனில் சர்க்கரையும் நீண்ட காலமாக உள்ளது. நீங்கள் குலத்தை மருந்துல உள்ள சர்க்கரை உள்ளடக்கங்கள் கலக்கும். இதனால் ரத்தம் என்ன ஆகிறது? அது அடித்தட்டி ஆகிறது அதிகரிப்புக்காகவே. உங்கள் கிளை முழுவதுமாக செயல்படுத்த முடியவில்லை. இது உங்கள் இரத்தத்தை சுத்தமாக்க முடியவில்லை. எனவே கிரியாடின மற்றும் யூரியா மற்றும் வேறு எந்த குறிப்பிடத்தக்க மாதிரிகளும் அதிகரிக்கின்றன. சிறுநீரகத்தில் எலக்ட்ரோலைட்கள் உள்ளன, அவை அதிகரிக்கும். மேலும் காரணங்கள் வரும். அது ஐஜன் அபிரோபதி அல்லது பாலிஸ்டிக் கிட்னி டிசீஸ் ஆனது போன்ற அனைத்து பொருட்களும் பொறுப்பு என்பது கிட்னி வியாதி. எனவே இப்போது எனக்கு புரிகின்றது. உங்கள் மேல் சுவாரஸ்யமாக வேறுபடுத்த முடியும். அகுதி சிறுநீரக நோயும் அதிகால சிறுநீரக நோயும் இன்னைக்கு மட்டும் இவ்வளவு போதும். யாரேனும் சிறை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது அவர்களுக்கு ஆகியூட் சிறை நோயாக இருக்கலாம் அல்லது குரோனிக் சிறை நோயாக இருக்கலாம். அவரது ஐஜின் ஓப்ரோபதி அல்லது அவரது கிளைகளுக்கு பல பல புழுக்கள் வளர்ந்து வருகின்றன. அதாவது அவரது நோயாளிக்கு காரணமாகும் கிட்னியின் செயல்பாடு தடைப்படுகிறது. ஆகையால் அவர்களின் இந்திய ஹோமியோபதி, நான் உங்களை வரவேற்கின்றேன். இந்தியா ஹோமியோ உள்ள உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு தனிப்பட்ட மருந்து வழங்கப்படும். உங்களுக்கு தனிப்பட்ட உணவு விரிவாக்கி வழங்கப்படும். உங்களுக்கு உணவு தகவலாளர் வழங்கப்படும். நீங்கள் டாக்டர்களிடம் தொடர்பு இருக்க வழங்கப்படுகின்றீர்கள். அதனால் அவர்களின் வழிகாட்டுதல்கள் போல் நீங்கள் சிகிச்சைக்கு அழைக்கப்படுகின்றீர்கள். எடுத்துக்கொண்டு போக ஆரம்பிக்கவும் உங்கள் கிரியேடினின் மற்றும் யூரியாவின் அளவு ஆகும். அது மெதுவாக இறங்கும். நீங்கள் தானாகவே கவனிக்க ஆரம்பிக்கும். ஆகவே நான் மருந்தாளிகளிடம் இதை சொல்வேன். யாரேனும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் எந்த நோயாலும் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது மூச்சு பிடிப்புக்காக இருக்கலாம், அது தோல் நோயாக இருக்கலாம், அது பெண்களின் மாதவிடாயாக இருக்கலாம், அது பாலுண்டு முடியாததாக இருக்கின்றது. ஆகையால் இந்தியா நாம் பெற முடியும் சிகிச்சையை வாசிக்க அனுமதிக்கிறது. இந்தியா ஹோமியோபதி மருத்துவர்கள் குழு உள்ளது. மருத்துவர்களின் முழு குழுவும் உள்ளது. நீங்கள் அவர்களுடன் ஆன்லைனில் தொடர்பு கொள்ள முடியும். எங்கிட்ட சந்திப்பதாக இருக்குது. நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் செய்வீங்க, நேரடியாக ஓபிடி உள்ள பேசுவோம். அதுவரைக்கு நன்றி.